ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நான் ஆன்லைனில் ஒரு குர்த்தி வாங்கியிருக்கேன். அது எனக்கு தான் வாங்கினேன். குர்த்தி ஏன் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க, அப்புறம் ஏன் குர்த்திலாம் ஆன்லைனில் வாங்குறீங்க அப்படின்னா, குர்த்தி எப்படி சொல்கிறது, இது மாதிரி கிளாத் எல்லாம் நம்ம மெட்டீரியல் நார்மல் மெட்டீரியல் லோக்கல் ஷாப்லலாம் கிடைக்காது. அப்புறம் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நமக்கு இது மாதிரி ரஃப் யூஸ் பண்ணுறது, சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி யூஸ் பண்ண முடியாது. டெய்லி வேர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது மாதிரி ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி மேக்ஸிமம் டாப் மட்டும் தான் வாங்குவேன். பேண்ட்டெல்லாம் சரி வராது. அதனால் டாப் மட்டும் மேக்ஸிமம் நான் வாங்கி வச்சுப்பேன். இதில் கொஞ்சம் ஸ்டிச்சஸ்லாம் சரி வரல தான். நான் அதான் கொஞ்சம் ஸ்டிச் பண்ணலான்ட்டு இருந்தேன். அப்புறம் பார்த்தோன்னா ஸ்லீவ் ரொம்ப குட்டியாக இருந்தது. 3 இன்ச்சு தான் இருந்துச்சு. அட்லீஸ்ட் ஒரு 5 இன்ச்சாவது நமக்கு ஸ்லீவ் இருந்தால் தான் சைடில் தெரியாது. அதனால் நான் ஸ்லீவ் கொஞ்சம் ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்கு 2 சைடும் ஓப்பன் பண்ணிக்கணும். இது நார்மலாக நம்ம வச்சு ஸ்லீவ் திருப்புறோம் இல்லையா, அது மாதிரி பண்ண மாட்டோம். இதில் ஏற்கனவே ஃபோல்ட் பண்ணியே ஸ்டிச் பண்ணி வந்துடுது. இது இந்த ஸ்லீவ்லெஸ் போடுறவங்களுக்காக தான் இந்த ட்ரெஸ்ஸு. ஆனால் எனக்கு செட் ஆகாது. அதனால தான் நான் ஸ்லீவ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில்க் காட்டன் இது யூஸ் பண்ணியிருக்கேன். டபுள் ஃபோல்ட் பண்ணி 2 இன்ச்சு, அதாவது 4 இன்ச்சு எடுத்துக்கிறேங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம அதை கீழே ஸ்டிச் பண்ணி லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்போ ஹைட்டு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். நீங்களும் இது மாதிரி ஒரு மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் சைடில் ஸ்லீவ் ஷேப்லாம் பண்ணலை. அப்படியே ப்ளைனாக தான் நீட்டாக அப்படியே கொடுத்து அனுப்பியிருக்காங்க. ஒரு லைனிங் ஃபேப்ரிக்கில் நான் லேஸ் இந்த ஒயிட் லேஸ் பார்த்துருப்பீங்க இல்லையா, லைட்டாக ஃப்ளவர்ஸ் லேஸ் மாதிரி, அது மாதிரி நான் பர்பிள் கலர் வாங்கியிருக்கேன். அதை சென்டரில் வச்சுட்டோன்னா கொஞ்சம் ஸ்லீவோட லென்த்து அதிகமாகுன்றதுனால நான் அதை இந்த மாடல் யூஸ் பண்ணுறேன். இல்லைன்னா நான் அப்படியே ஸ்டிச் பண்ணியிருந்திருப்பேன். ஆனால் ஸ்லீவ் கொஞ்சம் சின்னதாக தெரிஞ்சிச்சு. அதனால தான் சைட்லேயும் சின்னதாக இருக்குது, ஹைட்டும் சின்னதாக இருக்குது, லென்த்தும் சின்னதாக இருக்குது. அதனால் நடுவில் சென்டரில் கட் பண்ணிட்டு இந்த சைடு வச்சு நம்ம ஒரு ஸ்டிச் போட்டுக்க போகிறோம். அதாவது எப்படின்னா, இதை மடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சைடு வச்சாலே அந்த 1/2 இன்ச்சு உள்ளே போயிடும். மடித்து தைக்கிற மாதிரி இருந்தால் நிறைய துணி வேஸ்ட் ஆகிடும். அதனால் 2 சைடும் கட் பண்ணிவிட்டு, சென்டரில் கட் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நடுவில் டிசைன் மாதிரியும் இருக்கும். அது மாதிரி ஸ்லீவோட அகலமும் அதிகமாகிடும். ஸ்லீவ் அகலமும் கம்மியாக இருக்குது, ஹைட்டும் கம்மியாக இருக்குது. அதனால தான் சரி இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் பண்ணியிருக்கேன். கீழே ஒரு ஃபோல்ட் பண்ணி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இது ஓவர்லாக் போட்டு பண்ணலாம். ஏன்னா இது சில்க் காட்டன்றதுனால பிரிச்சுக்கிட்டு வந்துடும். நீங்கள் அப்படியே உள்ளே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வெளி சைடு, அதாவது நல்ல பக்கம் வச்சு நம்ம உள்ளே ராங் சைடு வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்புறம் ஸ்லீவ் அட்டாச் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இது ஒரு சிம்பிள் மெத்தட் தான். உங்களுக்கும் இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்லீவ் இன்கேஸ் அகலமாக இல்லை, கம்மியாக இருக்குது, லென்த்து கம்மியாக இருக்குது, ஹைட்டு கம்மியாக இருக்குது, அகலம் கம்மியாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இது மாதிரி மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லீவ் போட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப குட்டியாக இருக்குது, 3 இன்ச்சுக்கே தான் இருக்குது. அதில் மடித்து வேற தைக்கணுன்னா நமக்கு அவ்வளோத்துக்கு வந்திருக்காது. அதனால தான் நான் இந்த மாடல் ட்ரை பண்ணுறேன். அப்படியே ஸ்லீவ் அட்டாச் பண்ண வேண்டியது தான். சைடில் எவ்வளோ நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவெல்லாம் நம்ம பிடிச்சிக்க வேண்டியது தான். ஸ்லீவ் அளவு எவ்வளோ இருக்கோ, சுற்றளவு எவ்வளோ இருக்கோ அதெல்லாம் பிடிச்சி நம்ம ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியது தான். உங்களுக்கும் இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.